Hi friends, Assalamu alaikum. Welcome to Najla Farid Kitchen. Eid Mubarak to all friends. இவங்க எல்லாருக்கும் எப்படி ரம்ஜான் போச்சு, எல்லாருக்கும் ஹாப்பியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். காலையில் நான் என்னென்ன செஞ்சுருந்தேன்னு சொல்கிறேன். காலையில் வட்டலப்பம் செஞ்சுருந்தோம், நல்லா அமைஞ்சிருந்தது. எங்கள் ஊரில் வந்துட்டு வட்டலப்பம் பாயாசம் தான் ஃபேமஸ்ஸு. தொழுதுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. நாட்டுக்கோழி குழம்பு, பாயாசம், வட்டலப்பம், பரோட்டா மட்டும் கடையில் வாங்கிட்டோம். இடியாப்பம் நான் வீட்டிலேயே செஞ்சேன். இடியாப்பம் காலையிலேயே எந்திரிச்சு 5 மணிக்கு செஞ்சுட்டேன். இப்போ இடியாப்பமும் பரோட்டாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாயாசம் இதெல்லாம் சாப்பிட்டோம். கொஞ்சம் தொழுக போகிறதுக்கு முன்னாடி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, நம்ம ஏதாவது இனிப்பு சாப்பிட்டுட்டு நம்ம போகணும்னு. அதனால் நாங்கள் பாயாசம் வட்டலப்பம் சாப்பிட்டுட்டு தொழுக போயிட்டு வந்துட்டு தான் நாங்கள் இங்கே சாப்பிட உட்காந்து மற்றதெல்லாம் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தோம். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தேன். முதல் டைமாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு செமையாக அமைஞ்சிருந்தது. கொஞ்சம் கரைஞ்சிருச்சு விசில் வச்சதில்லை, அதனால் கொஞ்சம் எலும்பு மட்டும் வருது. என்னடா குழம்பு மட்டும் தான் இருக்குது, கறியை காணும்னு நினைக்காதீங்க யாரும். நல்லா இருந்தது, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போது காலை சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ மதியத்துக்கு பிரியாணி செய்ய போகிறோம். சட்டியை ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தான் நான் பிரியாணி சமைப்பேன். நல்லா ஸ்மெல்லாக நல்லா இருக்கும். இன்றைக்கி எப்போவும் வழக்கம் போல் இல்லாமல் ஹைதராபாத் தம் பிரியாணி தான் செஞ்சேன். 50 கிராம் நெய்யில் ஒரு பாதி நெய் நான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்த்தாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் சேர்த்தா போதும். இது 1 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா, மட்டனை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் ஈகி மசாலா, பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஃப்ரை பண்ண வெங்காயம், புதினா கொத்தமல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, ரம்ப இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு, ஒரு 1 ஹவர் கிட்ட. இப்போ அந்த சூடான எண்ணெயில் இதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம ஏன்னா இதில் தண்ணிலாம் வைக்க போகிறதில்ல, அதனால் தம் பிரியாணி தான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிச்சிடும் இல்லையா, அதனால் நான் பிரட்டி விட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் முதல் டைமாக தம் பிரியாணி செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. எங்கள் வாப்பா செய்வாங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடலாம், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் நான் இட்லி சட்டி தான் வச்சுருந்தேன். ஏன்னா என்கிட்ட எல்லாமே ஜாமான் எல்லாமே கழுவாமல் இருந்துச்சு. இருக்கிறதுல வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் 2 எல்லாமே ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்ததும் நல்லா பாயில் பண்ணிக்காச்சு. அரிசியை பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைப்பதமாக இருக்கும்போது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த வடித்த சோறையும் போட்டு மேலே ஃப்ரை பண்ண வெங்காயம், புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கேசரி பவுடர், நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கலர் கொஞ்சம் எல்லோயிஸாகவும் கொஞ்சம் ரெட்டிஸாகவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் எனக்கு ஃபுல்லாக பிரட்டி விட்டுட்டேன். அதனால் எனக்கு டபுள் கலராக இல்லாமல் ஒரே கலராக தான் இருந்துச்சு. அவசரமாக செஞ்சதுனால டைம் ஆயிடுச்சு. நைட்லாம் தூக்கமே இல்லாததுனால, அவசரமானதுனால என்னால் பண்ண முடியல. ஏதோ சொதப்பிடுமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். நல்லா அமைஞ்சிருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைத்தா வச்சுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங்கு எங்கள் ஊர் பெருநாள் கடைக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ராம்நாட்டிலேருந்து நாங்கள் பெருநாள் கடைக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே தான் போகணும். எங்கள் ஊர் ஐயங்கார் ஸ்வீட் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து வரும். இதுதான் எங்கள் ஊர். பாருங்கள் எங்கள் ஊர் எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு. இதெல்லாம் கம்மான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஊரணின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். இது ஊரணின்னு சொல்லுவோம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிராமம்னாலே அழகாக தானே இருக்கும்.
பெருநாள் கடைக்கு போயாச்சு. எங்கள் ஊரில் பெருநாள் கடைன்னு சொல்லிட்டு 3 நாள் போடுவாங்க. ராட்டினம், விளையாட்டு ஜாமான், ஊஞ்சல், ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கும். ரொம்ப செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். கொஞ்சம் லைட்னால இருட்டிடுச்சுனால ஒழுங்காக எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியலை. கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்குது வீடியோஸ்லாம். ஆமாம், இது வந்து கடல். எங்கள் ஊரில் கடற்கரை இருக்கும். இங்கே வந்து பசங்க விளையாடுறானுங்க. அதை கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் என் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு பொண்ணு இல்லையே, பசங்களுக்கு தானே வச்சு பார்க்க முடியாது. என் பசங்களுக்கு வச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் என் பசங்க கேட்ட விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒவ்வொரு கடையாக போயிட்டு அப்புறம் நான் சுற்றியே ஒவ்வொரு கடையாக பார்த்து வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். அவ்வளோவா கவர் பண்ணி எடுக்க முடியல, சரியான ஜனம். என் பையன் வந்து டாக்டருக்கு தான் நான் படிக்க போகிறேன், எனக்கு இந்த திங்ஸ் வாங்கி கொடுங்கம்மா, டாக்டர் திங்ஸ் அப்படி சொல்லியிருந்தான். அதனால் அதோட எல்லாமே பாக்ஸ்லாம் செட்டாக அப்படியே வாங்கி கொடுத்துருந்தேன். இன்னொருத்த வந்து ஆர்மின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆர்மி இது வாங்கி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் ராட்டினம் ஆடுறதுக்காக இந்த ராட்டினத்தில் ஏறி உட்காந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் ஏறி உட்கார சொன்னாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, தலை சுற்றணும் பயந்துட்டு நான் போகலை. பசங்களை மட்டும் ஆட வச்சாச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, கோழி சோடா சாப்பிட்டுட்டு, சுண்டல், மிளகா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்ந்து வந்தாச்சு. ஊருக்கு வரணும், லேட் ஆகிரும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு போய் அந்த ட்ரெஸ் வந்து பிரியாணி எடுத்து சாப்பிட்டு படுத்துடலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் விளாண்டுட்ருக்காங்கன்னு. அப்புறம் இந்த பக்கம்லாம் ஒவ்வொரு இதாக இருந்துச்சு. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.